ஹாய் வணக்கம் விர்ஸ். இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மைசூர் பாக் செய்ய போகிறேன். இங்கே பாருங்கள், 3/4 கப்பு கடலமாவு எடுத்து ஒரு வானலியில் போட்டு வறுத்துக்கணும். வானொலி சூடானோன்னா இதில் போட்டு வறுத்து எடுத்துக்கணும். பச்சை மத்தம் போகிற வரைக்கும் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வறுத்து எடுத்த மாவை இது ஜல்லடையில் சளிச்சிக்கணும். இந்த மாதிரி ஜல்லடையில் சளிச்சிக்கணும். இப்போ மாவை சளிச்சாச்சு. இப்போ இந்த பாத்திரத்தில் போட்டுறேன். இப்போ கப்பு வாசனை இல்லாத ஆயில் எடுத்து ஊற்றி கிண்டிக்கணும். கடல மாவை 3/4 கப்பு, நம்மளுக்கு இனிப்பு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். 1 கப்பு சுகர் ஜீனி போட்டுக்கிறேன். போட்டு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ ஆயில் ஊற்றி கடல மாவை கரைச்சி வச்சாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த கரண்டியில் ஆயில் ஊற்றி கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் சுகரை ஊற்றி போட்டாச்சு. 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி இப்போ பாவு காய்ச்சிக்கிறேன். இப்போ சுகரை காய்ச்சிக்கிறேன் பாருங்க. அடுப்பில் பாவாக காய்ச்சிக்கிறேன். சுகர் கரையுது. இது மிக்சியில் அரைச்ச சுகரு மீதி இருந்தது. நீங்கள் ஜீனியாக போட்டுக்கணும். ஜீனி அரைச்சி வச்சுருந்ததை நான் போட்டுக்கிறேன். நீங்கள் ஜீனியாக தான் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா கொதிக்குது தலைப்புலன்னு. இந்த இடத்துல நல்லா சுட வச்சுருக்கணும். இப்போ சுகர் கம்பி பதம் வரும் பாருங்க. நல்லா காய்ச்சாச்சு. இப்படி விட்டுற பதத்தில் இப்போ இந்த கரைச்ச மாவை இதில் ஊற்ற போகிறோம். இப்போ கரைச்ச மாவை இதில் ஊற்றுறோம் பாருங்கள். ஊற்றி நல்லா கிண்டணும். இப்போ நல்லா கிண்டணும். கிண்ட இந்த எண்ணெய் கொதிக்குதா எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். இதில் நெய்யோ எண்ணெயோ தடவி இந்த தாம்பாளத்தில் வச்சுக்கணும். வச்சு இப்போ கொதிச்ச எண்ணெயை ஊற்றுறோம். இதில் இப்படி ஊற்றுறோம் பாருங்கள். ஊற்றி கிண்டணும். கொதிச்ச எண்ணெய் ஊற்றணுன்னா எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா கிண்ட முடியுது பாருங்கள். நல்லா கூடாக வருது பாருங்கள். எண்ணெய் கக்கணும். அது வரைக்கும் கிண்டணும். மைசூர் பாக் எப்படி வருது பாருங்கள். இந்த பாதத்துக்கு தட்டில் எடுத்து கொட்டணும். இப்போ எண்ணெய் சட்டிலேருந்து எடுத்து கொட்டியாச்சு. இப்போ அதை கொஞ்சம் ஆற விட்டோன்னா துண்டு போடணும். இந்த பதத்துக்கு தான் எடுத்து போடணும். இந்த மாதிரி ஆற வச்சிடணும். இது கொஞ்சம் ஆறினோன்னா துண்டு போடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மைசூர் பாக் ரெடி. நல்லா சுடுது. கொஞ்சம் முருகணுன்னா துண்டு போடலாம். கத்தியால் துண்டு போடுறோம் பாருங்க. மைசூர் பாக் துண்டு போட்டாச்சுங்க. நல்லா ஆறினோன்னா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரெசிபியே என் சேனலில் பாருங்கள். மைசூர் பாக் ரெசிபி. நல்லா மைசூர் பாக் ஆறி சூப்பராக வந்துருக்குங்க. எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் மைசூர் பாக். மைசூர் பாக் இப்படி செம்ம சூப்பராக இருக்குது. வாயில் வச்ச கரையுது. செம்ம சூப்பராக இருக்கும் மைசூர் பாக். மைசூர் பாக் ரெடி.